وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 10வது நோன்பையும் 11வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்த நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட இறைவசனம் சூரத்துல் இப்ராஹிம். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இன்று தொழுகையிலே ஓதப்பட்டது. நபிமார்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள், நபிமார்கள்லேயே மிகவும் அதிசயமானவர்கள், நபிமார்கள்லேயே அல்லாஹ் பேசிய, அல்லாஹ் விரும்பிய, அல்லாஹ் என்னுடைய நண்பன் என்பதாக தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபி அப்படின்னு சொன்னா அது ஹசரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தான். உங்க வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்கள் எதை கடவுளாக வணங்குகின்றார்களோ அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சிலைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள். அவங்க தகப்பனாரு தான், அவங்க தகப்பனாரோட தகப்பனாரு, அவங்களுடைய சந்ததிகள் இப்ராஹிம் நபி வரைக்குமே அவங்க சந்ததிகளை எடுத்து பார்த்தோம்னா இவங்க தான் சிலையை செஞ்சு கொடுக்குறவங்க. எல்லா மாடல்லையும் சிலை செய்யறதுல கை தேர்ந்தவர் இப்ராஹிம் நபியினுடைய தகப்பனார். என்ன மாடல்ல கேட்கிறாங்களோ, எத்தனை தலை வச்சு, ஒரு தலை உள்ள தெய்வம் வேணுமா, 10 தலை உள்ள தெய்வம் வேணுமா, என்னென்ன டிசைன்ல என்னென்ன மாடல்ல வேணும், என்னென்ன நிலையில வேணுமே, இது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறதுல கை தேர்ந்தவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய தகப்பனார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் இப்ராஹிம் நபி பிறக்கிறாங்க. இவங்க பிறந்ததுக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு, அவங்களுடைய அறிவை கொண்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரலாறுகள் ரொம்ப நீளமா இருக்கும். ரொம்ப யோசித்ததற்கு பின்னாடி அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய முழு முயற்சியில இறங்கினாங்க. இவங்க வணங்குறது கடவுள் இல்ல, இது தெய்வம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு? இவங்களே செஞ்சு இவங்களே வடிவமைச்சு கொடுக்கக்கூடிய இந்த சிலைகள் இறைவன் இல்ல, இந்த சிலை கடவுள் இல்ல, இது தெய்வம் இல்ல என்பதை உறுதிப்படுத்திட்டாங்க. சரி, வேற யாரு அல்லாஹ்? வானத்தை பார்க்கிறாங்க, சந்திரனை பார்க்கிறாங்க, சூரியனை பார்க்கிறாங்க, நட்சத்திரங்களை பார்க்கிறாங்க, நிலாவை பார்க்கின்றார்கள். இது இறைவனா இருக்குமா, அது இறைவனா இருக்குமான்னு எதுவுமே இறைவன் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் யார் என்று அவர்களுக்கு அறிவித்து காமிச்சான். அதுக்கு பிறகு அவர்களுடைய இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரங்கள் பலம் வாய்ந்ததாக இருந்தது என்பதாக உங்களுடைய வரலாறுல பார்க்கிறோம். இந்த ஹசரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களே அல்லாஹ் கலீலுல்லா என்பதாக சொல்றான். என்னுடைய நண்பர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாருடைய நண்பர்? அல்லாஹ் என்னுடைய நண்பர் இப்ராஹிம் நபி என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்களை பற்றிய வசனங்களும் இடம்பெற்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்க பேராலேயே அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட அத்தியாயத்தையும் இறக்கி வச்சிருக்கிறான். இந்த சூரத்துல் இப்ராஹிமை ஓதுவதன் மூலமாக என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம், இந்த பகைவர்களுடைய தீங்குகள், அதை நினைத்து ஒருத்தர் பயந்தார் அப்படின்னு சொன்னா, நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, நமக்கு பகைவர்கள் இருக்கிறாங்க, துரோகிகள் இருக்கிறாங்க, இவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி நமக்கு செஞ்சிருவாங்களோ, இல்ல இவங்க மூலமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் இப்ராஹிமை ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் பகைவர்களுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக பயணம் செய்யக்கூடியவர்கள், ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அந்த பயணத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் என்ன செஞ்சிடணும், நாம திரும்பி வந்துடணும். இல்ல நாம யாரையாவது பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், யாரையாவது நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு பயணத்துக்கு யாரையாவது நம்ம அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பயணங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய பயணங்கள், மற்றவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய பயணங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக அமையணும்னு சொன்னா சூரத்துல் இப்ராஹிமை ஓதி துஆ செய்து அனுப்பி வைத்தால் அந்த பயணங்கள்ல அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குறான். அதுக்கு அடுத்தபடியாக கண் திருஷ்டி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கண் திருஷ்டி எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும், மௌத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். ஒருவர் மீது வைக்கக்கூடிய அந்த கண் பார்வை இருக்கு, அந்த கண் திருஷ்டி இருக்குது, அது எங்க போய் விட்டுரும், மௌத்து வரைக்கும் ஒரு மனிதனை கொண்டு போய் விடும் ஒருவருடைய கண் பார்வை. அதனால கண் திருஷ்டியிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டிகளுக்கு சூரத்துல் இப்ராஹிம் சிறந்த ஒரு சூரா. யாராவது கண் திருஷ்டி பற்றக்கூடாது, நமக்கோ நம்முடைய குடும்பங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ நம்ம வியாபாரங்களுக்கோ பொருளாதாரங்களுக்கோ நம்முடைய வீடுகளுக்கோ நம்முடைய வாகனங்களுக்கோ நம்ம உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளுக்கோ இதன் மூலமாக ஒரு கண் திருஷ்டி வந்துடக்கூடாது. ஒரு நல்ல வாகனத்தை பார்த்தோம்னா அந்த வாகனத்தை கொண்டு நமக்கு கண் திருஷ்டி வரும். நல்ல ஆடைகள் உடுத்தும் பொழுது அந்த ஆடைகளை கொண்டு நமக்கு கண் திருஷ்டி வரும். நல்ல பிரம்மாண்டமாக அழகா வீடு கட்டியிருக்கும், அந்த வீடை கொண்டு நமக்கு கண் திருஷ்டி வரும். இப்ப இது போன்ற கண் திருஷ்டிகள்ல இருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக சூரத்துல் இப்ராஹிம் இருக்குது. அதை ஓதுறவர்களுக்கு அதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதல்கள், திடீர்னு பாம்பு வரும், வீடுகளுக்குள்ள பாக்குறோம் பாம்பு வந்து கிடைக்கும், தேள் இருக்குது, இந்த மாதிரி விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதலில் இருந்து ஒருவர் பாதுகாப்பு பெற வேண்டி விரும்பினார்னு சொன்னா இந்த சூரத்துல் இப்ராஹிமை ஓதலாம். அடுத்து பார்க்கிறோம் கெட்ட ஜின்களுடைய பார்வைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இரவு நேரங்களுக்கு, அதாவது மக்ரிபு தொழுகைக்கு பிறகு இரவு நேரங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, வெளியில விடாதீங்க. அந்த இரவு நேரத்துல சில ஜின்கள் இருக்கும், அந்த ஜின்களுடைய பார்வை பட்டாலே உடல் பலகீனம் அடையும். குறிப்பா குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு என்ன செய்யறாங்க, இந்த நேரங்கள்ல உங்க பிள்ளைகளை வெளியில விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட ஜின்களுடைய பார்வைகள், அந்த கெட்ட ஜின்களுடைய துப்பல்கள் யாரின் மீது படுதோ அவருக்கு உடல் பலகீனம் அடையும், அது இந்த போன்ற அந்த கெட்ட ஜின்களுடைய அந்த பார்வையிலிருந்தும் துப்பல்களிலிருந்தும் ஒருவர் பாதுகாப்பு பெற விரும்பினாருன்னா சூரத்துல் இப்ராஹிமை ஓதுவதன் மூலமாக அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்பதாக இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். இன்று தொழுகையில் ஓதப்பட்ட இறைவசனம், அல்லாஹ் சொல்றான் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முதலாவது நன்றி யாருக்கு அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யறார், உங்களுக்கு ஒரு உதவி செய்யறாரு, அது பெரிதோ சிறியதோ, அது பெரிய உதவியோ அது சின்ன உதவியோ, அது பெரிய உபகாரமோ சிறிய உபகாரமோ, ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு உபகாரத்தை ஒரு உதவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருக்கு உடனடியாக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எவர் உங்களுக்கு உபகாரம் செய்தவருக்கு எவர் நன்றி செலுத்தவில்லையோ, நல்ல உதவியை வாங்கிக்கிட்டார், உபகாரத்தை வாங்கிக்கிட்டார், வாங்கினதுக்கு பிறகு எவர் நன்றி செலுத்தவில்லையோ, உங்களில் ஒருவருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவராக ஆகிவிடுவார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வயிது தஅத்தன ரப்புக்கும் லயின் ஷக்கரத்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால். எதுக்கு நன்றி செலுத்துறது? அல்லாஹ் எவ்வளவோ நமக்கு கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். நல்ல பொருளாதாரம், சிறந்த வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அழகான வீடு, நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல கண்ணியமான ஆடை, எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு குறை இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல குறைகள் இருக்கும். ஆனா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்கின்ற எதிர்பார்ப்புல குறை இருக்கும். ஆனால் அல்லாஹ் நம்மை விட எத்தனையோ பேரை பலகீனமா வச்சிருக்கிறான். உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக, பொருளாதார ரீதியாக நம்மளை விட எவ்வளவு பேர் அல்லாஹ் தாழ்வா வச்சிருக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொருளாதாரத்துல நீங்கள் உங்களை விட உயர்ந்தவர்களை பார்க்காதீங்க, அது உங்க ஈமான உங்க ஈமான பறிச்சிரும். பொருளாதாரத்துல வசதி வாய்ப்புல உங்களை விட அதிகமாக இருப்பவரை நீங்க பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்க ஈமானை பலகீனப்படுத்திடும். பொருளாதார வசதி வாய்ப்புல உங்களோட தாழ்ந்தவரை பாருங்க, அது உங்க ஈமான பலப்படுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பொருளாதாரத்துல பின்தங்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களை விட அல்லாஹ் நம்மள நல்லா தானே வச்சிருக்கிறான். நமக்கு என்ன குறை இருக்குது? நம்ம நல்லா தானே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது தஅத்தன ரப்புக்கும் லயின் ஷக்கரத்தும், நான் உங்களுக்கு கொடுத்த என்னுடைய அருளை, நான் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னா லயின் ஷக்கரத்தும் ல அஸீத் அன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஸீத் அன்னக்கும், உங்களுக்கு நான் இன்னும் அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிறான். நீ எதுக்கு எனக்கு நன்றி செலுத்துறீங்களோ அதை நான் அதிகப்படுத்துவேன். நோய் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். யா அல்லாஹ், என் உடலுக்கு பலகீனம் இல்லை, நல்ல பலமா வச்சிருக்கிற. சில பேர் சொல்லுவாங்கல்ல, வயசு 50 ஆனாலும் ஆள் நல்லா இருக்கீங்களேங்க, சூப்பரா இருக்கீங்களேங்க, எந்த நோயுமே இல்லையேங்க,
சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். அப்ப இந்த நபர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற, அதுக்காக வேண்டி உனக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி செலுத்துறதுலாம் என்ன, அல்லாஹ்விடத்துக்கு யா அல்லாஹ் நன்றி என்பதாக சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில இபாதத்துகளை மேற்கொள்றார். இப்ப அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குறான். ஒருத்தர் பொருளாதாரத்துக்காக வேண்டி நன்றி செலுத்துறார், இன்னும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறான். நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அதுக்காக வேண்டி நன்றி செலுத்துறார், இன்னும் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இது அத்தன ரப்புக்கும் லயின் ஷக்கரத்தும், நான் உங்களுக்கு கொடுத்தது, நீங்கள் நன்றி செலுத்தினால், நான் கொடுத்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா சும்மலா அசீதன்னக்கும், அதை நான் என்ன செய்வேன், இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். யார் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அதை கண்ணும் காணாமையும் இதெல்லாம் நாம சம்பாரிச்சது, நாம கஷ்டப்பட்டு உழைச்சது, நமக்கான உள்ளது என்கின்ற நிலையில இருக்கிறாங்களோ, வலையின் கஃபர்தும், நீங்கள் மாறு செய்தால், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாம நீங்க மாறு செஞ்சீங்கன்னு சொன்னா, என்னால் வந்தது, என்னுடைய உழைப்பால் வந்தது, நான் கஷ்டப்பட்டது, நான் சம்பாதித்தது, எனக்குரியது என்பதாக நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால், இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய வேதனை உங்களுக்கு கடுமையாக இருக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் என்று சொல்லப்பட்ட இறைவசன் ஓதப்பட்ட தொழுகையில் ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனவே நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக இன்றைய வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சிறிய ஒரு இபாதத், இப்னு மாஜாவுல 768வது ஹதீஸாக இது இடம்பெறுது. அல்லாஹ் இந்த அடியானுடைய பாவத்தை முதல்ல மன்னிப்பு வழங்கிறான். அவரு மன்னிப்பு கேட்கிறாரோ கேட்கலையோ, அவரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் தௌபா செஞ்சாதான் மன்னிப்பு வழங்குறான். ஆனால் இந்த செயலை செய்யக்கூடிய அடியான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்காமலேயே அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறான் என்பதாக ஒரு சிறந்த ஒரு சிறிய இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் ஒருவர் கடுமையான